வணக்கம். நான் உங்கள் கவி. வாங்க இன்றைய கதை படிக்கலாம். கதைக்குள் போவதற்கு முன்னால் நம்ம சேனலை யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க இப்போ கதைக்குள் இணையலாம். சித்ராவின் மனதை புரிந்து கொண்டு அவளுக்கு ஆறுதலாக பேசினாள் குழலி. தங்கச்சியின் அந்த ஆறுதலான வார்த்தைகளை கேட்க சித்ராவின் மனசுக்கு கொஞ்சம் இதமாக இருந்தது. ஒரு வழியாக அவள் மனதை தேற்றிக்கொண்டு, படிப்படி, நீயாவது நல்லா படி, அப்பாவோட ஆசையை நிறைவேத்து என்று சொல்லிவிட்டு திரும்பினாள் சித்ரா. அங்கே கற்பகம் நின்று கொண்டிருந்தாள். அம்மாவை கண்ட சித்ரா அதிர்ச்சியின் உச்சத்திற்கே சென்று விட்டாள். எங்கே அம்மா தான் பேசிய அனைத்தையும் கேட்டு விட்டாளோ என்று. ஏண்டி, அங்க ஒரு வேலை சொன்னா இங்க வந்து நின்னுக்கிட்டு என்னடி பண்ற, வா என் பின்னாடி என்று சொல்லிவிட்டு கற்பகம் சென்றுவிட சித்ராவிற்கு அப்போதுதான் மூச்சே வந்தது. நல்ல வேலை, நம்ம பேசின எதையும் அம்மா கேட்கல போல. கேட்டிருந்தா என்ன ஆயிருக்கும், கடவுளே என்னை காப்பாத்திட்ட என்று நினைத்து கொண்டே கற்பகத்தின் பின்னால் சென்றாள் சித்ரா. இந்த பக்கம் விஜயும் வீட்டிற்கு வந்தான். வழக்கத்தை விட பயங்கர உற்சாகமாக உள்ளே வந்தவன் சமைத்து கொண்டிருந்த அவன் அம்மாவின் மீது சாய்ந்து கொண்டு, என்னம்மா சமைக்கிற, இன்னைக்கு எனக்கு பிடிச்ச ரவா தோசை செஞ்சு கொடுக்குறியாமா என்று விஜய் மேகலாவிடம் கேட்க, ஏண்டா அவ்வளவு சந்தோஷமா இருக்கியா, ரொம்ப சந்தோஷமா இருந்தா தானே உனக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் கேட்ப, இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்க, அப்படி என்ன நடந்துச்சு என்று மேகலா கேட்க, ஒன்றும் நடக்கலம்மா, ஒரு டெஸ்ட்ல நான் பாஸ் பண்ணிட்டேன். ரொம்ப நாளா அந்த டெஸ்ட்டை நினைச்சு கஷ்டமா இருந்தேன், இன்னைக்கு நான் பாஸ் ஆகிட்டேம்மா, அந்த சந்தோஷம்தான் என்று விஜய் சொல்ல, விஜய் நிஜமாவாடா, அது என்னடா பாடம் உனக்கு, கஷ்டமா இருந்த பாடம் என்றாள் மேகலா. கெமிஸ்ட்ரிமா என்றான் விஜய். கெமிஸ்ட்ரியா, நீ ஆர்ட்ஸ் குரூப் தானே, உனக்கு எந்த கெமிஸ்ட்ரி இருக்கு என்றாள் மேகலா. அதாம்மா நானும் சொல்றேன், எனக்கும் நான் பாஸ் ஆன அந்த சிலபஸ்க்கும் உள்ள கெமிஸ்ட்ரி இவ்வளோ நாள் ஒத்து வரவே இல்லை, இப்போ செட் ஆயிடுச்சுமா, படிக்க ஈஸியா இருக்கு, அதைத்தான் நான் சொன்னேன் என்று விஜய் சொல்ல, இப்போல்லாம் சம்பந்தமே இல்லாம நிறைய பேசி உளர்றடா, என்னமோ ஆயிடுச்சு உனக்கு, ஆனா என்னன்னு தான் புரியல, அவளுங்க ரெண்டு பேரும் என் பேச்ச கேட்கறதே இல்லை, சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, போய் என்னன்னு கேளு, இப்ப நீ போய் குளிச்சுட்டு வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்றாள் மேகலா. எங்கம்மா அப்பா இன்னும் வரலையா என்றான் அவன். வந்துட்டார்டா, ரூம்ல தான் இருக்காரு, கொஞ்சம் அசதியா இருக்குன்னு படுத்துக்கிறேன்னு சொன்னாரு என்ற மேகலா. அவங்க ரெண்டு பேரும் மேலதான் இருக்காங்க, வாளுங்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, நீயே அவங்கள கூட்டிட்டு வா, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம், இன்னைக்கு ஒரு 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுறேன் என்றாள் அவள். சரிம்மா, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு மாடிக்கு சென்றான் விஜய். ஏய் வாளுங்களா, என்ன அம்மாவை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா, என்ன உங்க ரெண்டு பேருக்கும் அம்மா மேல உள்ள பயம் விட்டு போச்சா, அம்மாவுக்கு ஏற்கனவே நிறைய டென்ஷன் இருக்கு, மறுபடியும் உங்களால கஷ்டப்படக்கூடாது, ரெண்டு பேரும் உங்க வேலையை பார்த்துட்டு அமைதியா இருங்க, அம்மாவெல்லாம் டென்ஷன் பண்ணாதீங்க என்று தங்கைகளுக்கு புத்திமதி சொன்னான் விஜய். நாங்க ஒன்றும் பண்ணலைன்னா, படிக்கிற நேரத்துல அம்மா ஏதாவது வேலை சொல்றாங்க, செய்யலைன்னா இவளை கூப்பிடவே மாட்டேங்கிறாங்கன்னா என்னையதான் கூப்பிடுறாங்க, இந்த வருஷம் நான் 12வது படிக்கிறேன், நிறைய படிக்க கொடுக்குறாங்க, இவளை போக சொன்னா போகவே மாட்டேங்கிறானா, அதனாலதான் சண்டை என்றாள் சீதா. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும், என்னன்னே இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க, முகமெல்லாம் பூரிப்பா இருக்கு, வரும்போது விசில் அடிச்சுட்டே வர, என்ன விஷயம் என்று ராதா கேட்க, எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட, நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நீங்க வெளியில யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, அம்மாவுக்கெல்லாம் தெரியவே கூடாது என்றான் விஜய். நீ முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லு, அதை சொல்லணுமா சொல்லக்கூடாதுன்னு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் என்றாள் ராதா. நீங்க கேட்டுட்டே இருந்தீங்களே அண்ணிய பாத்துட்டியான்னு, இன்னைக்கு உங்க அண்ணி யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்றான் அவன். ஐயோ நிஜமாவா, என்னென்ன சொல்ற, நீ பாத்துட்டியா, எவ்வளோ பெரிய விஷயத்த இப்படி சாதாரணமா சொல்றியே, ஏதாவது சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல என்றாள் சீதா. என்ன சொல்ற, உங்க காதல சொல்லிட்டீங்களா என்றாள் ராதா. சொல்றத முழுசா கேளுங்க ரெண்டு பேரும், நீங்க தானே உன் தேவதைய பாத்துட்டியான்னு கேட்டுட்டே இருப்பீங்க, இன்னைக்கு அவளை நானே நேரா பாத்துட்டேன் என்றான் விஜய். அண்ணா, இதுதான் உங்களோட முதல் சந்திப்பா என்று ராதா கேட்க, இல்ல இல்ல, நிறைய தடவை அவளை பார்த்திருக்கேன்,
இன்னைக்கு திரும்பவும் என் காதலியா பார்த்தேன். இன்னும் சொல்லப்போனா இது முதல்ல ஆரம்பிச்சு உருவான காதல் என்றான் அவன். என்ன சொல்ற? இதெல்லாம் சினிமாவில் தான் பார்த்துருக்கோம். சண்டை போட்டு பின்னாடி லவ் பண்ணுவாங்க. நிஜ வாழ்க்கையில கூட அதெல்லாம் நடக்குமா? உங்க கூட சண்டை போட்டு ஒருத்தவங்க உங்களை காதலிக்கிறாங்களா என்றாள் ராதா. அவளுக்கு என் மேல காதல் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் அவளை காதலிக்கிறேன், மனசார காதலிக்கிறேன். அவ எனக்காக பிறந்தவ, அப்படித்தான் என் மனசு சொல்லுது என்றான் விஜய். இத அவங்க கிட்ட சொல்லிட்டியா என்றாள் ராதா. இப்பதான் முதல் தடவை உங்ககிட்ட சொல்றேன். இன்னைக்கு தான் அவளை இந்த மாதிரி என் வாழ்க்கையா நினைச்சு பார்த்துருக்கேன். நீங்க கேட்டதுனால உங்ககிட்ட ஷேர் பண்றேன் என்றான் அவன். ரொம்ப சந்தோஷம். அப்போ இனிமே நம்ம வீட்டுக்கு ஒரு அண்ணியும் வந்துருவாங்க. வீட்டுக்கு ஒரு நாள் அவங்கள கூட்டிட்டு வானா, அவங்கள பார்க்கணும் போல ஆசையா இருக்கு என்றாள் சீதா. கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். ஆனா இப்ப கிடையாது. ஃபர்ஸ்ட் நான் அவங்க கிட்ட நெருங்கணும். அதுக்கப்புறம் அவகிட்ட காதல சொல்லணும். அவ என்னை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். உங்களை எல்லாம் நல்லபடியா கரை சேர்த்ததுக்கு அப்புறம் தான் என்னோட கல்யாணம். அது வரைக்கும் காதல் மட்டும்தான் என்றான் விஜய். அதெல்லாம் உனக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்க கல்யாணம் பண்ணிக்குவோம். எங்களுக்கு இப்போ என்ன வயசாச்சு கல்யாணம் பண்றதுக்கு? எங்களுக்காக வெயிட் பண்ணி அப்புறம் நீ கிழவனா போய் கல்யாணம் பண்ணிப்பியா? முதல்ல உனக்கு கல்யாணம் ஆகட்டும். என் அண்ணன் செலக்ட் பண்ணின எங்களோட அண்ணி கெட்டவங்களா இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு கொடுமையெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு நாங்க நம்புறோம். அதனால நாங்க பொறுமையா இருந்து எங்க அண்ணன் நீ தலைமையிலேயே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம் என்றாள் சீதா. நீ பணம் சேர்க்கணும், எங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், சொத்து சேர்க்கணும். அப்புறம் உனக்கு எப்போ தானே கல்யாணம் பண்ணுறது? ஃபஸ்ட்டு உன் கல்யாணம் தான். அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. நீ எங்களை பத்திரமா பார்த்துக்குவேன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா, அப்படியெல்லாம் எங்கள் அண்ணன் எங்களை கைவிட மாட்டான் என்று அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே, டேய் விஜய், அவங்கள கூட்டிட்டு வாடா, சாப்பிடலாம் என்று குரல் கொடுத்தாள் மேகலா. சரி சரி, நான் குளிச்சுட்டு வரேன். அம்மா கீழே சாப்பிட கூப்பிட்டாங்க. இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். அப்பாவும் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டாராமே என்றான் விஜய். ஆமாண்ணா, அப்பாவுக்கு ஏதோ டென்ஷன் போல, தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு சீக்கிரமா வந்துட்டாரு. வந்ததும் நேரா ரூமுக்கு போய் படுத்துட்டாரு. சரி இருண்ணா, நான் என்னோட ஹோம்ஒர்க்கை முடிச்சு எடுத்து வச்சுட்டு வரேன் என்றாள் சீதா. அப்புறம் வாண்டுங்களா, நம்ம இப்ப பேசினது நம்ம கூடவே இருக்கணும். அம்மா கிட்ட மூச்சு விடக்கூடாது. அண்ணன் உங்ககிட்ட உண்மையா இருக்கணும்னு நினைச்சுதான் என் மனசுல உள்ள ஆசையை உங்ககிட்ட தான் முதல் தடவை சொல்லியிருக்கேன். அண்ணனுக்கு நீங்க சப்போர்ட்டா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது அண்ணன் மேல கோபம் இருந்தாலும் 2 அடி கூட அடிச்சுக்கோங்க. இந்த விஷயத்த பத்தி அம்மாக்கு அதுக்கு மட்டும் கொண்டு போயிடாதீங்க. ஏற்கனவே அம்மா இந்த குடும்பம் பழைய மாதிரி தலை நிமிரணும்னு சொல்லி என்னைய ஃபாரின் அனுப்புறதுல குறியா இருக்காங்க. இப்போ இந்த காதல் விவகாரம் மட்டும் அவங்க காதுக்கு போச்சு, என்னைய தொலைச்சிடுவாங்க என்றான் விஜய். அண்ணா, நீ காதலிக்கிறது ஓகே. இனிமே உன் காதலை அந்த பொண்ணுகிட்ட சொல்லி அந்த பொண்ணு உன் லவ் அக்செப்ட் பண்ற வரைக்கும் ஓகே. காதல் அக்செப்ட் பண்ணினா மட்டும் போதுமாண்ணா? நீ கல்யாணம் பண்ணிக்க அவங்க வீட்டுல சம்மதிப்பாங்களா? முதல்ல நம்ம வீட்டுல ஒத்துக்குவாங்களாண்ணா? உங்க காதல் நிறைவேறுமா? இதெல்லாம் நீ யோசிச்சு பார்த்தியா என்றாள் ராதா. பெரிய மனுஷி மாதிரி நிறைய யோசிக்கிற, அதுவும் அண்ணனுக்காக நீ யோசிக்கிறத நினைச்சா எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா நான் காதலிக்கிறேன்னு தான் சொல்றேன். காதல்ங்கிறது சேருமா சேராதான்னு பார்த்தெல்லாம் வராதுமா. பார்த்த உடனே தோணும் இவதான் நமக்கானவனு. அந்த நினைப்பு அந்த நிமிஷமே உருவாகும். எனக்கு இப்போ அவ மேல உருவாயிருக்கு. இதுதான் என்னோட தலையெழுத்துன்னு அந்த கடவுள் அப்படித்தான் எனக்கு விதி வச்சிருக்காருன்னா அதை யாராலும் மாற்ற முடியாது. அவளும் என்னைய காதலிக்கிறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எந்த சக்தியும் எங்களை பிரிக்க முடியாது. அதுல நான் உறுதியா இருக்கேன் என்றான் அவன். ஆல் தி பெஸ்ட் அண்ணா, உங்க காதல் சக்சஸ் ஆகட்டும் என்று சிரித்து கொண்டே சொன்னாள் சீதா. சரி சரி, ரொம்ப நேரம் ஆச்சு. இனி அம்மா சத்தம் போட ஆரம்பிச்சிடுவாங்க, நான் கீழே போறேன் என்று சொல்லிவிட்டு விஜய் கீழே சென்று விட்டான். இந்த பக்கம் ஆபீஸ் போய்விட்டு ரூமுக்கு வந்தான் வேலு. அவன் வந்து சிறிது நேரத்திலேயே அவனுக்கு ஒரு போன் வந்தது. ஹலோ என்றான். எதிர்முனையில் மேனகா. இந்த மேனகா தான் வேலுவின் காதலி. ஏண்டா வேலு, 2 நாளா என்னைய மறந்துட்டல்ல? உனக்கு என்ன அவ்வளோ திமிரா? ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசணும்னு உனக்கு தோணல? உன் வீட்டுக்கு போயிட்டா என்னைய சுத்தமா மறந்துடுவ. இதுக்கு தாண்டா உன்னைய ஊருக்கு அனுப்புறதே இல்லை என்று படபடவென அவனை திட்ட ஆரம்பித்து விட்டாள் மேனகா. ஏண்டி இப்போ சத்தம் போடுற? நான் இப்போதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன். ஒரே தலைவலியா இருக்கு. நானே உனக்கு கூப்பிடலான்னு தான் இருந்தேன்.
அதுக்குள்ள நீயே எனக்கு கூப்பிட்ட. ஊருக்கு போயிட்டு நான் எங்கடி உன்னைய மறந்தேன்? நான் தான் அங்கே போய் நைட்டு உன்கிட்ட ஃபோன் பேசினேன்ல என்றான் அவன். ஆமா, யானை பசிக்கு சோள பொறி மாதிரி 2 நாள் லீவ்ல உன் கூட மட்டும்தான் பேசிட்டு இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா நீ அந்த லீவ்ல ஊருக்கு போயிட்டு ஒரு 10 நிமிஷம் என்கிட்ட பேசிட்டு நான் தான் பேசினேன்ல அப்படின்னு பந்தா வேற பண்ணிக்கிற. சரி, என்ன வீட்டுல நம்ம விஷயத்த சொன்னியா என்று மேனகா கேட்க, என்ன பேசுற நீ? இப்ப எப்படி சொல்ல முடியும்? என் குடும்ப சூழ்நிலை உனக்கு தெரியாதா? எல்லாம் கிளியரா சொல்லி தானே வச்சிருக்கேன். உன்னைய நான் தாண்டி கல்யாணம் பண்ணிப்பேன். நீ தான் என் பொண்டாட்டி, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ என் தங்கச்சி கல்யாணத்தை பத்தி மட்டும் பேசிட்டு வந்திருக்கேன். அடுத்த தடவை ஊருக்கு போகையில கண்டிப்பா அவளுக்கு ஒரு நல்ல செய்தி முடிஞ்ச உடனே நானே நம்ம விஷயத்தை பத்தி சொல்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் நீ என்னைய தொந்தரவு பண்ணாத மேனகா. உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு நான் மட்டும் நினைப்பேனா? உன்கிட்ட பேச எனக்கும் ஆசைதாண்டி. என் தங்கச்சி இருக்க நிலைமையை பார்த்து என்னால எப்படி உன்கிட்ட சகஜமா பேச முடியும்? அதனாலதான் என்னால பேச முடியல என்றான் வேலு. ஆமா, அப்ப எல்லாம் சார் துரத்தி துரத்தி லவ் பண்ணீங்க. இப்போ நான் தொந்தரவாயிட்டல்ல, நான் ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன்ல என்றாள் மேனகா. ஏன் இப்படி கோச்சுக்கிற? ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகுற வயசா உனக்கு என்றான் வேலு. ஆமாண்டா, லவ் பண்ணாத வரைக்கும் சந்தோஷமா தான் இருந்தேன். எப்போ உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சேனோ அப்ப ஆரம்பிச்ச டென்ஷன் இப்போ என் கோபமெல்லாம் உண்மையில இல்லை என்று மேனகா சொல்ல, பின்ன யார் மேல உங்க கோபம் என்றான் வேலு. உன் தங்கச்சி மேலதான் என்றாள் அவள். என் தங்கச்சி மேல உனக்கு என்னடி கோபம் என்று வேலு கேட்க, ஆமா, கல்யாணம் பண்ணி அவ ஒழுங்கா வாழ்ந்திருந்தா இந்நேரம் நமக்கும் கல்யாணம் ஆகியிருக்குல்ல. அவ வேண்டான்னு சொல்லிட்டு இங்க வந்ததுனால தானே நமக்கு டிலே ஆகுது என்றாள் மேனகா. இங்க பாருடி, உன்னைய நான் ரொம்ப பிடிச்சுதான் லவ் பண்ணேன். நான் உன்னைய தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டேன். உன்னைய கண்கலங்காம சந்தோஷமா வச்சுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. அதுக்காக என் தங்கச்சிங்களை பேசுற உரிமையெல்லாம் உனக்கு நான் கொடுக்கவே இல்லை. அவ என்ன ஆசைப்பட்டு வந்தா எங்க வீட்டுல இருக்கா? வாழ வேண்டிய பொண்ணுடியவ. லவ் பண்ற நீயே என்னைய விட்டுட்டு இருக்க முடியலன்னு சொல்ற. அவ ஆசையா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு அவன்கிட்ட படக்கூடாத அவஸ்தையெல்லாம் பட்டுட்டு மனசு நொந்து போய் வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கா. இன்னும் 6 மாசம் கூட ஆகல. அவ மனசுல உள்ள வடு ஆற வேண்டாமா? அவ மனசு மாற வேண்டாமா? அவளுக்கு அவசர அவசரமா கல்யாணம் பண்ண சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இதுல என்னோட சுயநலமும் இருக்கு. இல்லனா நீ என்னைய விட்டுடுவியா? அதனாலதான் பேசிட்டு வந்திருக்கேன் என்றான் வேலு. ஆமாண்டா, இந்த வியாக்கியானம் எல்லாம் என்கிட்ட பேசு, அவங்க கிட்ட எல்லாம் பேசாத என்று கோபப்பட்டாள் மேனகா. சொல்றத புரிஞ்சுக்கோடி, குழந்தை மாதிரி பேசாத. சாப்பிட்டியா என்றான் அவன். ஆச்சு, நீ சாப்பிட்டியா என்று மேனகா கேட்க, இப்பதான் சாப்பிட்டு வரேன். ஒரு டேப்லெட் போட்டாதான் தூங்கலாம் என்றான் வேலு. நிஜமா உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணிடுவாங்க இல்லடா? பாட்டி கேட்டு என்னை தொந்தரவு பண்ணிட்டே இருக்காங்கடா. எனக்கு உன் நிலைமை புரியாமலாம் இல்ல. நான் என்ன இப்பவேவா தாலி கட்டி கூட்டிட்டு போடான்னு சொல்றேன்? உங்க வீட்டுல நான் அவளைத்தான் கட்டிக்க போறேன்னு ஒரு வார்த்தை சொல்லி வச்சுட்டேன்னா நான் கொஞ்சம் தைரியமா இருப்பேன்ல. கடைசி நேரத்துல அவங்க வேற யாரையாவது உனக்கு பார்த்து வச்சுட்டாங்கன்னா என் வாழ்க்கை என்னாகும்? அந்த பயம்தான்டா. என் நிலைமையையும் நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா என்று தன்மையாக பேசினாள் மேனகா. மேனகா, உன்னைய நான் விட்டு கொடுத்துடுவேனா? நீ எனக்காக பிறந்தவடி, என் மனைவி. தாலி மட்டும்தான் நான் உனக்கு கட்டல. மனசளவுல உனக்கு புருஷனா நான் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கேன். சித்ராக்கு கல்யாணம் பண்ணிட்டா மறுநாளே நான் உன்னைய பத்தி பேச ஆரம்பிச்சிடுவேன். எங்க அம்மா எனக்கு எதிராக பேச மாட்டாங்க. எனக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்பா ரொம்ப நல்லவர். அவர் மனசு கஷ்டப்படுற மாதிரி தான் இப்போ நான் நடந்துட்டு வந்திருக்கேன். பரவாயில்ல, ஒரு நாள் அவரும் என்னை புரிஞ்சுக்குவாரு என்று வருத்தமாக பேசினான் வேலு. சரிடா, நான் வேற உன்னை டென்ஷன் பண்றேன். சாரிடா, நீ தூங்கு என்றாள் மேனகா. சரிடி, பாத்துக்கோ, நாளைக்கு பேசுவோம். முடிஞ்சா இந்த வாரம் 2 பேரும் மீட் பண்ணலாம் என்றான் அவன். ஓகேடா, பாட்டி சத்தம் போட்டுட்டே இருக்காங்க, நான் போறேன் என்று மேனகா சொல்ல, ஓகேடி, குட் நைட் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தான் வேலு. மறுநாள் காலை விடிந்தது. வழக்கம் போல் எல்லாம் ஆரம்பித்தது. குழலி காலேஜுக்கு கிளம்ப சித்ரா வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள். வழக்கத்துக்கு மாறாக குழலி அலங்காரம் செய்து கொண்டிருந்தாள். இயல்பாவே குழலிக்கு அலங்காரத்தில் எல்லாம் அவ்வளவு ஆர்வம் இல்லை. ரொம்ப எளிமையாக தான் கிளம்புவாள்.
ஆனால் இன்று கண்ணாடி முன் ரொம்ப நேரம் நின்று கொண்டு தன்னை அழகுபடுத்தி கொண்டிருந்தாள். என்னடி பண்ற குழலியே? அங்கே பஸ் வரப்போகுது. என்ன புதுசா மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க? இதெல்லாம் நீ பண்ண மாட்டியே. எவ்வளவு நேரமா கண்ணாடி முன்னாடி நிக்கிற? அம்மா வந்தா சத்தம் போடுவாங்க. கிளம்பு சீக்கிரம், மணி ஆயிடுச்சு பாரு என்று சித்ரா குரல் கொடுத்தாள். இந்த கதையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. பொறுத்திருந்து நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம். வாங்க இப்போ கதைக்குள் இணையலாம். அலங்காரமே பிடிக்காத தன் தங்கை இன்று கண்ணாடி முன் நின்று கொண்டு தன் அழகை ரசித்துக் கொண்டிருந்ததை கவனித்த சித்ரா, ஏய் என்னடி பண்ற? லேட் ஆகுது, கிளம்பு, பஸ் வர போகுது என்று அவளை கல்லூரிக்கு கிளம்ப சொன்னாள். குழலியோ, சரிக்கா, நான் இதோ இப்போ போயிடுவேன் என்று சொல்லிவிட்டு அவசரமாக அங்கிருந்து காலேஜிற்கு கிளம்பினாள். என்ன இவ புதுசு புதுசா என்னென்னமோ பண்றா? இவ போக்கு ஒன்னும் சரியில்லையே. ஆனா இதெல்லாம் நான் தானே பண்ணணும், இவ ஏன் பண்றா? ஒண்ணுமே புரியலையே. நேத்து நானும் அப்படித்தான் அலங்காரம் பண்ணிட்டு போய் நின்ன. 4 கிழவனுங்க தான் வந்தாங்க. இன்னைக்கு போய் நின்னா எவன் வருவான்னு தெரியல. என்ன ஆச்சு இந்த பிரபுவுக்கு? கடவுளே, இன்னைக்காவது அவர் வரணும். அவர் உடம்பு சரியாகி இருக்கணும். அவருக்காக நான் எவ்வளோ ஏங்குறேனே. என்னைய பத்தி அவர் நினைக்கிறாரா இல்லையா என்று சித்ரா புலம்பிக் கொண்டே கடைக்கு சென்றாள். ஏய் குழலி, ஏன் இவ்வளவு அவசரமா ஓடுற? பொறுமையா போ. சாப்பிட்டியா இல்லையா? சாப்பாடு எடுத்துக்கிட்டியா என்று கற்பகம் குரல் கொடுக்க, பஸ் வந்துடுமா, எல்லாம் எடுத்துக்கிட்டேன் என்று சொல்லிவிட்டு குழலியும் ஓடினாள். அவளின் அவசரம் எல்லாமே விஜய்க்காகத்தான். இங்கு விஜயும் குழலியை பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் வேகமாக பைக்கை எடுத்துக்கொண்டு காலேஜிற்கு புறப்பட்டான். டேய், ஏண்டா இவ்வளவு வேகமா போற? பொறுமையா போடா என்று பின்னால் நின்று மேகலா குரல் கொடுத்தாள். நான் பாத்துக்கிறேம்மா என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து பறந்தான் விஜய். குழலி வருவதற்கு முன்னே விஜய் காலேஜிற்கு சென்று விட்டான். குழலியின் பேருந்து நிற்கும் இடத்திற்கு அருகிலேயே பைக்குடன் நின்று கொண்டிருந்தான். குழலியும் பேருந்தில் இருந்து இறங்கும் முன்பே கவனித்துக் கொண்டுதான் வந்தாள். விஜயை அவள் கண்கள் தேட ஆரம்பித்தது. அவன் ஓரமாக நிற்பதை அவள் கவனித்து விட்டாள். இருந்தாலும் கண்டும் காணாதது போல் வந்து இறங்கினாள் குழலி. மேரியும் குழலி கூடவே வந்தாள். என்ன மேரி, உனக்காக எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்குது? இப்படித்தான் லேட்டா வருவியா நீ என்றான் விஜய். நீ ஏண்டா எனக்காக காத்துக்கிட்டு இருக்க? முதல்ல நீ எப்போ எனக்காக காத்திருந்த? என்ன புதுசா என்னென்னமோ பேசுற? சரி சொல்லு, எதுக்காக வெயிட் பண்ணின என்றாள் மேரி. ஏன் உனக்கு தெரியாதா மேரி, நான் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்னு என்றான் விஜய். மௌன புன்னகையில் அவனை கடந்து சென்றாள் குழலி. சரி சொல்லுடா, நீ நல்லா இருக்கியா? உடம்புக்கு எதுவும் காயம் இல்லையே? அன்னைக்கு 2 பேரும் கீழே விழுந்தபடி அப்படி உருண்டு புரண்டிங்க. நான் பாவம்னு நினைச்சுக்கிட்டே போனேன் தெரியுமா? உள்காயம் ஒன்றும் இல்லையே என்றாள் மேரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேரி, நான் நல்லா இருக்கேன். உன் தங்கச்சிக்கு எதுவும் அடிபட்டுச்சா என்னன்னு கேட்டு சொல்லு என்றான் விஜய். பக்கத்தில் சென்று கொண்டிருந்த குழலியை பார்த்த மேரி, குழலி, உனக்கு ஒன்றும் அடிபடலையே என்றாள். இல்லக்கா, நான் நல்லா தான் இருக்கேன். நான் கிளாஸ்க்கு போறேன் என்று சொல்லிவிட்டு குழலி அந்த இடத்தை விட்டு சென்று விட்டாள். சரி வா மேரி, நம்மளும் கிளாஸ்க்கே போகலாம் என்றான் விஜய். டேய், என்னடா ஆச்சு உனக்கு? கிளாஸ்க்கு தானே போயிட்டு இருக்கோம். நீ என்னடா ஒரு மார்க்கமா சுத்திக்கிட்டு இருக்க? என்கிட்ட தான் பேசுறியா இல்ல என்னைய வச்சு வேற யார்கிட்டயாவது பேச ட்ரை பண்றியா? எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லிடு, என்னைய பைத்தியக்காரியாக்காத என்று மேரி சொல்ல, சிச்சி, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மேரி. உன்னைய நான் எப்படி பைத்தியமாக்குவேன்? நீ ஏற்கனவே பைத்தியம் தானே. சரி வா போகலாம் என்றான் விஜய். அடப்பாவி, உனக்கு திமிர் ஜாஸ்தி தான். சரி வா என்று இருவரும் பேசிக்கொண்டே வகுப்பறைக்குள் சென்றனர். இந்த பக்கம் குழலி சென்றவுடன் சித்ராவும் அலங்காரம் செய்து கொண்டிருந்தாள். அவர் இன்னைக்காவது வரணும் கடவுளே, பிரபுவை பார்க்கணும் போல ஆவலா இருக்கேன். ஆனா அவர் என்னை கண்டுக்கவே இல்லையே. ஒருவேளை என்னை மறந்துட்டாரா? இன்னைக்கு எந்த கிழவனும் வராம அவரே வரணும் என்று நினைத்து கொண்டு ஹோட்டலுக்கு சென்றாள் சித்ரா. கற்பகம் சமைத்து கொண்டிருந்தாள். அப்பா ரத்தினம் பரிமாறிக்கொண்டிருந்தார். கொஞ்ச நேரத்தில் பிரபுவின் நண்பன் செந்தில் உள்ளே வந்தான். ஆசையாக திரும்பி பார்த்தாள் சித்ரா. ஆனால் பிரபு வரவில்லை. இவர் மட்டும்தான் வந்திருக்காரு, அவர் எங்கே என்று யோசித்து கொண்டிருந்தாள் அவள். அந்த நேரம் சித்ராவின் அப்பா அலைபேசிக்கு ஒரு அழைப்பு வந்தது. உடனே கற்பகத்தை கூப்பிட்டார்.
கற்பகம், கொஞ்சம் வெளியில போற வேலை வந்துருச்சு, கடையை கவனிச்சுக்கிறியா? நான் கிளம்பட்டா என்றார் ரத்தினம். அதான் இவ இருக்காளே, நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம் என்றாள் அவள். சரி சரி சித்ரா, நீங்க வந்து கொஞ்சம் பரிமாறுமா என்று சொல்லிவிட்டு ரத்தினம் சென்று விட்டார். அவர் சென்றதும் செந்தில் வந்து அமர்ந்தான். அண்ணா, என்ன வேணும் என்றாள் சித்ரா. என்ன இருக்கோ போடுமா, ஆனா கையில் எதையும் போடாம இலையில போடுமா, எனக்கெல்லாம் கை வெந்து போனா தாங்க முடியாது என்று கோபமாக சொன்னான் செந்தில். அன்னைக்கு ஏதோ தெரியாம நடந்துருச்சுனா அதுக்காக கோச்சுக்கிறீங்களே என்றாள் அவள். கோபமெல்லாம் படலம்மா, சரி சரி, ரொம்ப பசியா இருக்கேன், போய் என்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வா என்றான் செந்தில். இதோ ஒரு நிமிஷம் இருங்க, நான் எடுத்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றவள் அனைத்தையும் எடுத்து கொண்டு வந்து வெளியில் வைத்து சாப்பாட்டை பரிமாறினாள். அண்ணா, அன்னைக்கு சாம்பார ஒருத்தர் கையில ஊத்தினேனே, அவர் நல்லா இருக்காரண்ணா என்றாள் சித்ரா. செந்தில் அவளை பார்த்தான். அவன் நல்லாதான் இருக்கான், இப்போ நீ எனக்கு சாப்பாட்டை போடுமா என்றான் அவன். சரிண்ணே, நல்லா சாப்பிடுங்க என்று அவனுக்கு பரிமாறி கொண்டிருக்கும் அந்த வேளையில், என்ன அவனுக்கு மட்டும்தான் பரிமாறுவீங்களா, எனக்கெல்லாம் பரிமாற மாட்டீங்களா, ரொம்ப பசியா இருக்கு என்று ஒரு குரல் அவள் பின்புறம் ஒலித்தது. சற்றென்று திரும்பிய சித்ரா பிரபுவின் கண்களை நோக்கினாள். அவளை அறியாமல் கண்கள் கலங்கிவிட்டது. ஏன், என்னாச்சு என்றான் பிரபு. ஒண்ணுமில்ல, உட்காருங்க என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டாள் அவள். என்ன மச்சான், உன் ஆளு உள்ள ஓடிட்டா, அப்படி அவகிட்ட என்னடா பேசி தொலைஞ்ச என்றான் செந்தில். ஒன்னும் இல்லடா, எனக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதான் அழுகிறா போல என்றான் பிரபு. அப்படின்னு யார் சொன்னது என்று செந்தில் கேட்க, நான் தான் சொல்றேன், வேற யார் சொல்லணும் என்றான் அவன். அவ என்ன உன்னை லவ் பண்றாளா என்றான் செந்தில். அப்படித்தானே அவ தங்கச்சி உன்கிட்ட வந்து சொன்னா என்று பிரபு சொல்ல, அவ தங்கச்சி உன்னைய பத்தி விசாரிச்சா, நீ நல்லவனா இருந்தா அவ அக்காவை உனக்கு கட்டி கொடுக்கலான்னு அவ யோசிக்கிறேன்னு சொன்னாலே தவிர இவ உன்னைய காதலிக்கிறான்னு அவ சொல்லவே இல்லையே என்றான் செந்தில். அவ எப்படிடா அவ அக்காவை விட்டு கொடுப்பா, கன்ஃபார்மா இது லவ் தான், இவ சொல்லிதான் குழலி வந்து உன்கிட்ட பேசியிருக்கா, இவ தைரியம் கொடுக்காம அவ எப்படி உன்கிட்ட வந்து கேட்பா, உனக்காக அப்படி சொல்லியிருப்பாடா, எனக்கு தெரிஞ்சு என் சித்ராவுக்கு என் மேல காதல் வந்துருச்சு என்றான் பிரபு. என்னது, உன் சித்ராவா என்று அதிர்ச்சியாக கேட்டான் செந்தில். ஆமா, அவ என் மனைவிதானே என்று பிரபு சொல்லும்போது சித்ராவே வெளியில் வந்து விட்டாள். எனக்கு 2 இட்லி வைங்க சித்ரா என்று பிரபு கேட்க, சித்ரா அவனுக்கு 4 இட்லிகளை வைத்து பரிமாறினாள். போதுங்க என்று தடுத்தவனின் கைவிரல்கள் சித்ராவின் மேனியில் உரசியது. அவன் கைவிரல் தீண்டலில் அவள் மேனி சிலிர்த்தது. திடீரென கைகளை எடுத்துக்கொண்டாள் சித்ரா. சாரிங்க, தெரியாம பட்டுருச்சு என்றான் பிரபு. பரவாயில்ல என்று சொல்லிவிட்டு சட்னி சாம்பார் என அவனுக்கு பார்த்து பார்த்து பரிமாறினாள். சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே பிரபுக்கு இரமல் வந்துவிட்டது. பக்கத்தில் இருந்த தண்ணியை எடுத்து அவன் தலையை தட்டிவிட்டு கையில் கொடுத்தாள் சித்ரா. செந்தில் அவளை மேலிருந்து கீழாக பார்த்து கொண்டிருந்தான். ஏண்டா, உன்னை நினைக்க யார் இருக்கா, சாப்பிடும் போது புறையறுது என்றான் அவன். பழக்க தோஷத்துல பண்ணிட்டேன், சாரிங்க என்றாள் சித்ரா. பரவாயில்ல, இந்த பழக்க தோஷமும் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏண்டா, என்னை நினைக்க ஆள் இல்லையா என்ன, தூரமா இருக்கிறவங்க நினைச்சா மட்டும் புறையேறாது மச்சான், பக்கத்துல நிக்கிறவங்க நினைச்சா கூட பொறை ஏறும் என்றான் பிரபு. வெட்கப்பட்டு உள்ளே ஓடிவிட்டாள் சித்ரா. ஏண்டி இப்படி திடுதிடுன்னு ஓடி வர என்று கற்பகம் கேட்க, இல்லம்மா அது வந்து என்று திணறிக் கொண்டிருந்தாள் அவள். நீ எதுவும் சொல்ல வேணாம், எது கேட்டாலும் ஏதாவது பதில் சொல்லுவ, போய் என்ன வேணும்னு கேட்டு சாப்பிடுறவங்களை கவனி என்றாள் கற்பகம். சரிம்மா என்று சொல்லிவிட்டு கதவின் ஓரம் நின்று கொண்டு பிரபுவை ரசித்துக் கொண்டிருந்தாள் அவள். பிரபுவும் அவளை பார்த்து கண்ணடித்தான். அவன் செய்கையில் வெக்கப்பட்டு சித்ராவோ தன் கைகளை கொண்டு 2 கண்களையும் மூடிக்கொண்டாள். ஐயோ குழலி, நீ எப்படி வருவ, அவர் எப்படி பார்க்கிறார் பாரு என்று அவளுக்குள்ளேயே பேசிக் கொண்டிருந்தாள். என்னங்க, சாப்பாடு சூப்பருங்க, பில் வாங்கிக்கோங்க என்றான் பிரபு. போடி, போய் கணக்க பார்த்து காசை வாங்கி போடு, இங்கே நின்று என்ன பண்ற என்று கற்பகம் சொல்லவும் வெளியே சென்றாள் அவள். எவ்வளவு ஆச்சு என்றான் செந்தில். செந்தில் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு மட்டும் கணக்கு சொன்னாள் சித்ரா. என்னது, 2 பேருக்கும் இவ்வளவுதானா என்றான் அவன்.
இது நீங்க சாப்பிட்டதோட பில் மட்டும்தான் என்றாள் சித்ரா. அப்போ அவனுக்கு பில் இல்லையா என்று செந்தில் கேட்க, அது அவருக்கு உடம்பு சரியில்லைல்ல, அப்புறம் நான் அவர் கையில் அன்னைக்கு சுட சுட சாம்பாரை கொட்டிட்டேல்ல, அதனால அவருக்கு ஃப்ரீ என்று சொன்னாள் அவள். இது என்ன பகல் கொள்ளையா இருக்கு? அவனுக்கு பில் இல்ல, எனக்கு மட்டும் இருக்கா? உங்க அம்மா கிட்ட சொல்லவா என்றான் செந்தில். ஐயோ அண்ணா, எதுவும் சொல்லாதீங்க, 2 பேரும் பணத்தை கொடுங்க, வாங்கிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பிரபுவிடமிருந்து பணத்தை வாங்கினாள் அவள். பணத்தை சித்ராவின் கையில் வைப்பது போல் சென்றவன் அவள் கைகளை இறுக்கி பிடித்து கொண்டான். டே மச்சான், நான் வெளியில இருக்கேன், நீ வாடா, இதெல்லாம் என்னால பார்க்க முடியாது என்று சொல்லிவிட்டு செந்தில் வெளியே சென்று விட்டான். என்ன பண்றீங்க? கைய விடுங்க, எங்க அம்மா பார்த்துட போறாங்க என்றாள் சித்ரா. அப்போ உனக்கு ஓகேவா? உங்க அம்மா பார்த்தாலும் சரிதான், இந்த கையை நான் பிடிக்க வேண்டிய கைதானே, கூடிய சீக்கிரம் பிடிச்சு இதே வீட்டில இருந்து உன்னை கூட்டிட்டு போறேனா இல்லையான்னு பாரு என்றான் அவன். உங்களுக்கு என்ன அவ்வளவு தைரியமா என்கிட்ட இப்படியெல்லாம் பேசுறீங்க என்றாள் சித்ரா. உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் சித்ரா. வெள்ளிக்கிழமை கோவில்ல உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். மனசு விட்டு நான் உன்கிட்ட பேசணும், நீ கண்டிப்பா வரணும் என்றான் பிரபு. அதெல்லாம் நான் வரமாட்டேன் என்றாள் சித்ரா. நீ வருவ சித்ரா, உன்னைய பத்தி எனக்கு தெரியும். நம்ம கல்யாணத்துக்கு ரொம்ப நாளெல்லாம் இல்ல, கூடிய சீக்கிரம் நடக்க போகுது அப்படின்னு என் மனசு சொல்லுது. சீக்கிரம் என் மனைவியா உன்னைய நான் மீட் பண்றேன் என்று சொல்லிவிட்டு அவன் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டான். அத்தோடு அவன் தொட்ட அந்த கைகளை அவள் கழுவவே இல்லை. கண்ணிமைக்காமல் கையையே பார்த்து கொண்டிருந்தாள். தன் இதழ்களை கொண்டு அவள் கையிலே முத்தத்தை பதித்து கொண்டிருந்தாள். குழலிக்கிட்ட இந்த விஷயத்த சொன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவா. வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு கூப்பிடுறாரு, அங்க போய் நம்ம பேசிட்டு இருக்கதை யாராவது பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடுமே, என்ன பண்றது? சரி சரி, எல்லாத்துக்கும் குழலி வரட்டும், அவ வந்தானா இதுக்கு ஒரு வழி கிடைக்கும். நமக்கு எப்படியோ இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடந்து பிரபு கூட நான் சேர்ந்துட்டேனா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவும் இல்லை. கடவுளே, எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த வாழ்க்கையை எனக்கு அமைச்சு கொடு. முதல் வாழ்க்கையில தான் எனக்கு எந்த சந்தோஷமும் இல்லாம போயிடுச்சு. இந்த வாழ்க்கையாவது நான் நினைச்ச மாதிரி அமையணும் என்று கடவுளை மனதில் நினைத்து வேண்டிக் கொண்டாள் சித்ரா. இந்த பக்கம் மதிய லஞ்ச் பிரேக்கில் கேண்டீனுக்கு வந்தான் விஜய். அங்கே தோழியுடன் குழலியும் வந்தாள். குழலியை பார்த்த விஜய் ஒளிந்து கொண்டான். தூரத்தில் இருந்து விஜயை கவனித்த குழலியோ பக்கத்தில் வந்ததும் விஜயை தேட ஆரம்பித்தாள். அவன் எங்கும் தென்படவில்லை. இங்கேதானே நின்னாரு, எங்கே போனாரு என்று அவளே நினைத்து கொண்டு அங்கும் இங்கும் தேடினாள். எங்கும் அவன் கிடைக்கவில்லை. அவன் பார்வை அவளை மட்டும் நோக்கியது. ஆனால் குழலியின் பார்வையோ சுற்றும் முற்றும் நோக்கியது. குழலியின் முகம் சோர்ந்தது. எங்கே போனார் இவரு என்று திரும்பி பார்த்தாள் அவள். பின்னாடி விஜய் நின்று கொண்டிருந்தான். சற்றென்று புன்னகைத்தவள் கீழே குனிந்து கொண்டாள் வெட்கத்துடன். அப்போ நம்ம மேல அவளுக்கு காதல் வந்துருச்சு, நம்மளதான் இவ்வளவு நேரம் தேடி இருக்கா என்று அவன் மனதும் சந்தோஷத்தில் ஆழ்ந்தது. விஜய் தன் நண்பன் அருணிடம், என்ன மச்சான் கேண்டீன் பக்கம்லாம் வந்திருக்க, மதியம் லஞ்ச் எடுத்துட்டு வரலையா என்றான் விஜய். ஏண்டா, இப்போதானே 2 பேரும் நல்லா சேர்ந்து கட்டுன்னு கட்டணும், இப்போ சாப்பிடலையான்னு கேட்குற, என்னாச்சுடா உனக்கு என்றான் அருண். இல்ல மச்சான், மறுபடியும் பசிச்சா சொல்லு, ஹோட்டல் பக்கத்துல தான் இருக்கு, நல்ல பிரியாணியா வாங்கி தரேன் என்றான் விஜய் குழலியை பார்த்து. அவளோ வெட்கத்தில் கால்களால் கோலம் போட்டபடியே அவன் பேசுவதையே கேட்டு சிரித்து கொண்டே அமைதியாக நின்றாள். அவள் தோழி சத்யா, சரி வாடி போகலாம் என்றாள். குழலியோ, வேற ஏதாவது சாப்பிடலாண்டி, ஜூஸ் குடிக்கலாமா, இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்றுட்டு போகலாண்டி என்றாள் அவள். கேண்டீனுக்கெல்லாம் நீ வரவே மாட்ட, உன்னைய எப்பவும் கெஞ்சி கூட்டிட்டு வரணும், இன்னைக்கு வா போகலான்னு நானே கூப்பிடுறேன், இருந்துட்டு போகலான்னு சொல்ற, லேட் ஆகுது வாடி போகலாம் என்றாள் சத்யா. நான் தான் சொல்றேன் இல்லடி, கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு போகலாமே என்றாள் குழலி. இப்போ அவங்களே பெல் அடிச்சிருவாங்க, அப்புறம் இங்கேருந்து ஓடணும், வாடி நம்மளே முன்னாடி போயிடலாம் என்று சத்யா அழைக்க அரை மனதுடன் சரி வா போகலாம் என்றாள் குழலி. அவள் சென்ற பின் அவளை பார்த்து கொண்டே நின்ற விஜய், ஏங்க என்றான். குழலி தன்னைத்தான் அழைக்கிறான் என்று திரும்பி பார்த்தாள். அவன் அவள் தோழி சத்யாவை அழைத்தான். என்னங்க சீனியர் என்றாள் சத்யா.
நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க சத்யா என்று விஜய் சொல்ல, நிஜமாவா சீனியர் என்றாள் சத்யா. அப்புறம் நான் என்ன பொய்யா சொல்றேன்? ஆனா பூ வைக்கிற பழக்கம் இல்லையோ? பூவெல்லாம் வச்சிங்கன்னா ரொம்ப அழகா இருப்பீங்க என்றான் அவன். சரிங்க சீனியர், நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நாளையில இருந்து பாருங்க எப்படி வருவேன்னு என்று சொல்லிவிட்டு அவள் நடந்தாள். பூ வச்சா சாருக்கு ரொம்ப பிடிக்குமோ என்று குழலி தன் மனதிற்குள் நினைத்து கொண்டு கிளாஸிற்கு சென்றாள். அவள் போய் அமர்ந்த சிறிது நேரத்தில் பின்னாடியே விஜயும் வந்தான். குழலியின் வகுப்பறையை கடந்துதான் விஜயின் வகுப்பறைக்கு செல்ல வேண்டும். அவன் அதை கடக்கும் போது அவன் கண்கள் குழலியின் பக்கம் சாய்ந்தது. குழலி முதல் வரிசையில் அமர்ந்திருப்பதால் அவள் கண்களும் அவனை நோக்கியது. காதல் கவிதை பாடியது. வாய்மொழி வார்த்தையாக தன் காதலை இருவரும் சொல்லிக்கவில்லையே தவிர கண்கள் கலந்துரையாட ஆரம்பித்து ரொம்ப நேரமாகிவிட்டது. திடீரென புன்னகை, வெட்கம், நாணம் எல்லாம் கலந்த கலவையாக குழலியின் முகம் மாறிவிட்டது. மாலை காலேஜ் முடிந்து வீட்டிற்கு செல்லும் போது மேரியை பார்த்து, கவனமா போ மேரி, பத்திரமா போயிட்டு நாளைக்கு பொண்ணு மாதிரி வா என்றான் விஜய். ஏண்டா, நான் காலேஜுக்கு பொண்ணு மாதிரி வராம வேற எப்படி வரேன் என்றாள் மேரி. மேரி, பூ, பொட்டு, கொலுசு அது இதுன்னு போட்டு வந்தா தானே பார்க்க அழகா இருக்கும். இப்படி எதுவுமே இல்லாம ரொம்ப எளிமையா உன்னைய பார்த்து பார்த்து போர் அடிச்சிருச்சு என்றான் விஜய். இங்க பாரு விஜய், நீ ஏதோ ஒண்ணு பண்ற, ஆனா என்னன்னு எனக்கு தெரியல. சத்தியமா நீ இது எனக்காகலாம் பேசல, வேற யாருக்காகவோ பேசுற. நீ சொல்ற தகவல் போய் ரீச் ஆகுதானே எனக்கு தெரியல. இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசு, ஒருவேளை கேட்டாலும் கேட்கும் என்று சொல்லிவிட்டு சென்றாள் மேரி. குழலி தன் காதலை விஜயிடம் சொல்வாளா? இவர்கள் காதல் கைகூடுமா? பொறுத்திருந்து நாளை பார்ப்போம். இந்த கதையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க பொண்ணான கையால அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க. நன்றி.